अस्सलामु अलैकुम हेलो फ्रेंड्स वेलकम टू बहरीन तमिल किचन नाम इन्नैक्की ரொம்ப டேஸ்டியான சனா மசாலா எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். இது என்னோட மெத்தட். சனா மசாலா செய்யறதுக்கு நான் தேவையான திங்ஸ் எல்லாம் எடுத்து வச்சிருக்கேன். சனாவை வேக வச்சு எடுத்து வச்சிருக்கேன். இங்க பாருங்க நல்லா வெந்திருக்குது. இந்த மாதிரி வேக வச்சுக்கோங்க. தக்காளி, வெங்காயம், அதுக்கு அப்புறம் மசாலாஸ் எல்லாமே எடுத்து வச்சிருக்கேன். சோயா சாஸ், கெச்சப் கொஞ்சம் எடுத்து வச்சிருக்கேன், டொமேட்டோ கெச்சப். இப்போ செய்ய ஆரம்பிச்சிடலாம். மிக்ஸி ஜாரில் ஃபஸ்ட்டு வெங்காயத்தை கொஞ்சமாக பல்ஸ் பண்ணி எடுத்துகிட்டு வந்துடலாம். இந்த மாதிரி கொரகொரப்பாக அரைச்சாச்சு. இப்போ ஸ்டவ் ஆன் பண்ணி பேன் ஹீட்டாக வச்சு எண்ணெய் ஊற்றிக்கோங்க. தேவையான அளவு எண்ணெய் ஊற்றிக்கோங்க. அதில் அரைச்ச வெங்காயத்தை போட்டு நல்லா வதக்கிக்கலாம். வெங்காயம் நல்லா வதங்கட்டும். அப்புறமா இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்கலாம். வெங்காயம் நல்லா வதங்கிட்டு இருக்கு. இப்போ 2 பச்சை மிளகாவை ஃபைனாக சாப் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் சேர்த்து வதக்கிக்கலாம். நீங்கள் முழுசானாலும் 2ஆக கீறி போட்டுக்கோங்க. வெங்காயம் நல்லா வதங்கிருச்சு, ப்ரௌன் கலரில் ஆயிடுச்சு. இப்போ 1 ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்கிறேன். அதோட ராஸ்மல் போனதுக்கப்புறம் மசாலா பொடிகள் எல்லாமே சேர்த்துக்கலாம். 1/2 ஸ்பூன் மஞ்சள் பொடி, 1 ஸ்பூன் மிளகாய் பொடி, உங்களுக்கு காரத்துக்கு தக்கன சேர்த்துக்கோங்க. கொஞ்சமாக உப்பு நான் சேர்க்கலை, இப்போ தான் சேர்க்குறேன். பட்டை, கிராம்பு, ஏலக்காய் பவுடர் ஒரு 1/2 ஸ்பூன் எல்லாம் சேர்த்துக்கோங்க. உங்ககிட்ட சனா மசாலா இருந்துச்சுன்னா எந்த பிராண்டாக இருந்தாலும் பரவாயில்ல, அதையும் 1 ஸ்பூன் சேர்த்துக்கோங்க. நான் இதில் எதுவுமே சேர்க்கலை, நான் எப்போவுமே சேர்க்க மாட்டேன். வீட்டில் உள்ள மசாலா போட்டு தான் செய்வேன். இப்போது இந்த தக்காளியை வெங்காயத்தை க்ரஷ் பண்ண மாதிரி மிக்சியில் போட்டு இந்த மாதிரி அரைச்சிட்டு வந்தாச்சு. அதையும் சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். தக்காளி கட் பண்ணினாலும் போட்டுக்கலாம். நான் கிரேவி வேணுங்கிறதுக்காக இந்த மாதிரி அரைச்சி தான் சேர்ப்பேன். தக்காளியும் நல்லா வதங்கிருச்சு. இப்போ ஒரு ஸ்பூன் அளவுக்கு டொமேட்டோ கெச்சப் சேர்த்துக்கோங்க. உங்ககிட்ட க்ரீன் சில்லி சாஸ் இருந்துச்சுன்னா அதையும் 1 ஸ்பூன் சேர்த்துக்கோங்க, ரொம்ப நல்லாயிருக்கும். இல்லைன்னா இது 2 மட்டும் போதும். இப்போ கொஞ்சமாக 1 ஸ்பூன் அளவுக்கு சோயா சாஸ் சேர்த்துக்கிறேன். நல்லா கலந்து விட்டுட்டு இப்போ வேக வச்சு எடுத்து வச்சோம் இல்லையா, அந்த கபூலி சனாவை சேர்த்துக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டாச்சு. இப்போ நல்லா அது கொதிச்சதுக்கப்புறம் மசாலா ஃபுல்லாக அந்த சனாவில் நல்லா இறங்கிரும். அப்புறமா ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். அவ்வளோதான், பாருங்கள், ரெடி ஆயிருச்சு. உங்களுக்கு எவ்வளோ கிரேவி வேணுமோ அந்த அளவுக்கு வச்சுக்கோங்க. எனக்கு இந்த அளவுக்கு போதும். இன்னும் திக்னஸாக வேணும்னா இன்னும் கொஞ்சமாக வற்ற வச்சுக்கோங்க. இப்போ ஒரு பவுலில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிட்டேன். இப்போ கட் பண்ணி வச்ச கொத்தமல்லி இலையை தூவிக்கலாம். அவ்வளோதான், பாருங்கள், ரொம்ப சீக்கிரமாக சனா மசால் ரொம்ப டேஸ்டியாக ரெடி ஆயிருச்சு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் பஹ்ரைன் தமிழ் கிச்சனுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.